ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। சனாதன தர்மத்தில் சைவ சமயம் சிவ ஆலயங்களுடைய அமைப்பு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயம்ங்கிறது மனித சரீரத்தை போன்ற அமைப்பு கொண்டது என்பதெல்லாம் பார்த்தோம். கோபுர தத்துவம், பிரகாரம், அதற்குள்ள விமானம், கொடிமரம், கர்ப்பகிரகம், அதில் சிவலிங்கம், சிவலிங்க தத்துவத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். சிவலிங்கத்துக்கு நேராக இருக்கக்கூடிய திருநந்தி தேவர், நந்தியம் பெருமான், பலிபீடம், இவைகளுடைய தத்துவங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். கர்ப்பகிரகத்தை சுற்றி வர்ற பொழுது தெற்கு பக்கத்தில் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியினுடைய திருவுருவம் இருக்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய தத்துவத்தையும் சிவன் கோயிலில் பிரதானமாக இருக்கின்ற நடராஜ தத்துவத்தையும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். தட்சிணாமூர்த்தி, தட்சிண திசை என்றாலே தெற்கு திசைன்னு அர்த்தம். தெற்குக்கு தட்சிணம்னு பேர். நம்ம தக்ஷின் பாரத் சொல்கிறோமே, இந்தியாவுடைய தென்னிந்தியா அப்படிங்கிறத சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் தக்ஷின் பாரத் தான். அதை நோக்கி தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய மூர்த்தி சிவமூர்த்தி, அதனால் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். சிவபெருமானது குரு வடிவே தட்சிணாமூர்த்தி ஆகும். சிவபெருமான் 64 ரூபங்களை எடுத்திருக்கிறார் என்று சிவ ஆகமங்கள் சொல்லுதுன்னு பார்த்துருக்கிறோம். அதில் 25 ரூபங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதில் குரு ரூபமாக இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. ஆத்ம ஞானத்தை, தத்துவ ஞானத்தை சனகாதி ரிஷிகளுக்கு எடுத்து உபதேசிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த உருவம் தட்சிணாமூர்த்தி. பிரம்மாவினுடைய மானச புத்திரர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், 4 ரிஷிகள். அவர்கள் இயல்பாகவே வைராக்கியம் உடையவர்களாக இருந்தார்கள். இந்த பிரவருத்தி என்பதில் ஈடுபாடு இல்லாமல் துறவு மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள். பிரஜாபதி பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. அப்போ சிருஷ்டிக்கு உதவியாக புத்திரர்கள் வந்தாங்கன்னா அவங்க துறவு வாழ்க்கையில் ஈடுபாடு உடையவர்களாக ரிஷிகளாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் பிரம்மாட்ட ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை கேட்கிற பொழுது பிரம்மா என்ன பண்ணார், தட்சிணாமூர்த்தி சிவபெருமானை போய் பாருங்கன்னு. சிவபெருமான் அப்போ தவத்தில் இருந்தார், ஆலமரத்தடியில் தியானத்தில் இருந்தார். அதனால் இப்போ அவர் நல்ல மூடில் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுங்க என்று அனுப்பிச்சார். அப்படி சனகாதி ரிஷிகள்
கைலாசத்துக்கு சென்று அங்கே ஆலமரத்தடியில் சிவபெருமான் தியானத்தில் நிஷ்டையில் இருந்தார். அப்போ அவரிடத்துல இந்த சிருஷ்டி தத்துவத்தை கேட்கிறார்கள். அவர் உபதேசம் பண்ணுறார். அதுதான் தட்சிணாமூர்த்தி. அதுக்கப்புறம் பிரம்மா மனு முதலான பிரஜாபதிகளை படைத்து 7 ரிஷிகளை படைத்து அவர்கள் மூலமாக சிருஷ்டி பண்ணுறார் என்பது புராண கதை. அதனால் சனகாதி ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக குரு ரூபமாக சிவபெருமான் எடுத்திருக்கிறது தான் தட்சிணாமூர்த்தி. ஆகவே ஆதிகுரு என்று சொல்லுகின்றோம். அதனால தான் தட்சிணாமூர்த்தி அம்பாள் இல்லாமல் தனியாக இருக்கிறார். அம்பாள் அவருக்கு உள்ளே இருக்காங்க, வெளியே இருப்பதா இல்லை. அவருக்குள்ள மனதில் இருக்கிறாங்க. பராசக்தி மனதில் இருக்குது. ஆனால் அவர் துறவு மார்க்கத்தை காட்டுவதற்காக, அதனால் துறவு மார்க்கம் எப்படி இருக்கணும் என்று காட்டுவதற்காக, எதற்காக துறவு என்பதை காட்டுவதற்காக தட்சிணாமூர்த்தியாக குரு ரூபமாக இருக்கிறார். அதனால் பார்வதி பரமேஸ்வரர் அல்லது சோமாஸ்கந்தராக இருக்கிற பொழுது அது இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும், இல்லற தர்மம், இல்லறத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்னு அவர்களுக்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரூபம். ஞானத்தை மோட்சத்தை அடைய விரும்புகிறவர்கள் தனிமையா இந்த உலக வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாமல், குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாமல் முழுக்க ஆத்ம சிந்தனை பிரம்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அதனால குடும்பமா இருக்கிறது சரியா வராது. தனியா ஆணோ பெண்ணோ தனியா இருந்து சாதனைகளை செய்ய வேண்டும். அதுதான் துறவு மார்க்கம். ஆலயங்களில் கர்ப்ப கிரகத்தின் தென் பாகத்தில் தென் திசை நோக்கி வீற்றிருக்கிறார். தென் திசை நோக்கி அவர் இருக்கிறார். ஏன்னா தெற்கு யமன் திசை, யமன் இருக்கக்கூடிய திசை தெற்கு திசை. அந்த யமனை எதிர்த்து, யமனை பார்த்து இருக்கிறார். அப்படின்னா யமன்கிறது மரணம். அந்த மரணத்தை அழிப்பதற்கான ஞானத்தை உபதேசம் பண்ணுவதற்காக இருக்கிறார். அதனால் யமனுக்கு எதிராக இருக்கிறார்னா மரணத்திற்கு எதிரான அமிர்தத்துவத்தை, பிறவாத நிலையை, மரணமில்லாத பெருநிலையை அடைவதற்கான அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால மரணத்திற்கு எதிராக, யமனுக்கு எதிராக, யமனை பார்த்ததாக அவர் அமர்ந்திருக்கின்றார். ஆதலால் இவரை தென்முக கடவுள் எனவும் கூறுவர். அதனால் தெற்கு நோக்கி இருக்கிறதுனால, யமதிசை பார்த்து இருக்கிறதுனால, யமனுக்கு எதிராக இருக்கிறதுனால, யமனை எப்படி எதிர்கொள்வது என்ற தத்துவத்தை எடுத்து சொல்வதனால அவருக்கு தென்முக கடவுள்னு பெயர். கல்லால் மரத்தின் அடியில் யோக ஆசனத்தில் சனகாதி முனிவர்கள் 4 உபதேசிக்கும் முறையில் வீற்றிருக்கிறார். ஆலமரத்தில் பல வகை இருக்கு. அதில் ஒரு வகை கல்லாலமரம், கல்லாலம்னு ஒன்று. கற்கள் பாறைகளுக்கு நடுவில் இருந்து வர்றது. அப்புறம் அதில் சில இதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஆலமரத்தில் விழுதுகள் வராது அப்படின்னு ஒரு இருக்குது. ஆலமரத்தில் நிறையா இருக்குது. ஆலமரம்னா விருது இருக்கும், ஆனால் விழுது இல்லாமல் இருக்கும் என்பதும் சில இடங்களில் இருக்குது. அப்புறம் கற்களுக்கு மத்தியில் பாறையில் தனியாக மலையில் குகையில் இருக்கிற மாதிரி, அதனால் தனிமை அப்படிங்கிறதுக்காக, ஒரு வைராக்கியத்தை காமிக்கிறதுக்காக கல் எப்படி உறுதியாக இருக்கின்றதோ அதே போல் உறுதியான ஒரு யோக நிலையில் இருந்து தியானம் முதலானவைகள், தத்துவ ஞானம் முதலானவைகளால் இறைநிலையை அடைதல் என்பதை உபதேசம் பண்ணுறதுனால அந்த பாறைகள் கல்லில் இருக்கிறார். அதனால் அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய மரம் கல்லால மரம். அதில் பின்னாடி தத்துவ விளக்கம் வருது. ஆலமரம் என்பது அதனுடைய நிழல் பறந்து விரிந்ததாக இருக்குது. அது ராஜச தாமச குணங்கள்ல இருந்து விலகி சத்துவ குணத்தில் இருக்கணும். அதில் தியானம்ங்கிறது சத்துவ குணத்தை அடையிறதுக்காக, சத்துவ குணத்தை மேலோங்க செய்யறதுக்காக நம்ம பண்ணுகின்ற பயிற்சி தான் தியானம். யோக சாதனைகள் எல்லாமே தாமச குணம், ராஜச குணம், சத்துவ குணம்னு 3 குணம் இருக்குது. அந்த 3 குணம் மாயையினுடைய குணங்கள். அந்த 3 குணங்களுடைய அடிப்படையில் தான் உலக இயக்கம் எல்லாமே இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களிலும் இந்த 3 குணங்களும் இருக்குது. இல்லை சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற பொழுது அமைதி, மகிழ்ச்சி, சாந்தம், நல்ல தெளிந்த அறிவு இவைகள் இருக்கும். அழகு, நல்ல அறிவு, ஒரு நேர்த்தியான செயல்பாடு, இதெல்லாம் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற பொழுது இருக்கும். அதனால் இயற்கையில் இருக்கக்கூடிய அழகான அம்சம், ரொம்ப சாந்தமான நிலையில் இருக்கக்கூடியவை, இதெல்லாம் சத்துவகுணம் மேலோங்கின பொருட்கள். அதனால் தான் பசு முதலானவைகளை விலங்காக இருந்தாலும்
பசுவினுடைய சாந்தத்தன்மை அதில் சத்துவகுணம் மிகுந்து இருக்கிறத காட்டுவது. அதனால அதை உயர்வா பார்க்கிறோம். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிற பொழுது அது கர்மா, செயலுக்கான ஊக்கத்தை தூண்டுவதாக இருக்கும். விருப்பு வெறுப்பு அல்லது விஷயங்களை அடையணும், அனுபவிக்கணும், சம்பாதிக்கணும், உற்பத்தி பண்ணணும் என்று அந்த சிருஷ்டிக்கு தூண்டுதலாக இருக்கிறது ராஜச குணம். அதுதான் பிரம்மா ராஜச குணம். இந்த சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணத்தோட உருவகம் தான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். விஷ்ணு சத்துவகுண பிரதானமாக இருக்கிறவர். அதுதான் சாந்தமாக எப்பொழுதும் யோக நிதிரையில் அவர் இருக்கிறார். பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, அவர் எப்பொழுதும் பரபரப்பாக ப்ரொடக்ஷனில் இருக்கிறவர். அதனால் அவர் ரஜோகுணம் இருந்தால் தான் அது இருக்கும். அந்த ஊக்கம், வேகம், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது, அதெல்லாம் ரஜோகுணத்தோட காரியம். இப்போ அதற்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி, மற்ற உணவு முதலானவைகள்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கொள்கிற பொழுது நம்மளுடைய குணம் அந்த மாதிரி இருக்கும், படைப்பு திறன் மேலோங்கி இருக்கும். அப்புறம் தமோ குணம் இந்த 2க்கு நேர்மாறாக இருக்கிறது சோம்பல், தூக்கம், கவனக்குறைவு, இதெல்லாம் தமோ குணத்தினுடைய காரியம். இந்த தமோ குணம், ரஜோகுணம் இதை கடந்து சத்துவகுணத்தில் மனதுக்கு வர்ற பொழுது, மனது சத்துவகுணம் மேலோங்குனதா ஆகின்ற பொழுதுதான் அமைதியான வாழ்க்கை, சாந்தமான வாழ்க்கை, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஒரு ஒரு நிம்மதியான, நிறைவான, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். யோகத்தில் இருக்கிறதுக்கும் நமக்கு அது தேவையானது. அதனால் யோக சாதனைகளில் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரஜோகுணத்தை பிரதானமாக கொண்டதாக இருக்குது. ஆனால் யோகாசனம் சத்துவகுணத்தை வளர்ப்பதா இருக்கின்றது, சத்துவகுணத்தை மையமாக கொண்டதா இருக்கின்றது. இங்கே உடம்பையும் வலுப்படுத்துகிறோம். ஆனால் சத்துவகுணத்தோட சேர்த்து மனசும் அங்கே சாந்தமாகிற மாதிரி பிராணாயாமம் முதலான பயிற்சிகளோடு சேர்த்து பண்ணுற பொழுது அந்த சத்துவகுணத்திற்கு கட்டுப்பட்டதான ரஜோகுணமாக அது ஆகின்றது. ரஜோகுணம் மேலோங்கி அதுக்கு கீழே சத்துவகுணம் இருந்தால் க்ஷத்திரிய தர்மம் அது கொஞ்சம் முரட்டத்தனமாக இருக்கும். முன்னாடி அதான் கோபம் அல்லது இதுதான் முதல்ல இருக்கும், அதுக்கு அறிவு 2வது நிலையில் இருக்கும். ஆனால் சத்துவகுணம் முதல்ல இருந்து அடுத்து ரஜோகுணம் இருக்கிற பொழுது செயல்பாடு இருக்கும். ஆனால் அது அறிவோடு கூடியதாக, புத்திசாலித்தனம் நிறைந்ததாக, திட்டமிட்டதாக, திறமையுடன் கூடியதாக இருக்கும். அதில் யோகாசனம் அப்படி நம்முடைய உடம்பு, மனது, பிராணன் இவைகளை தயார்படுத்துறதுக்கான பயிற்சி தான். ஆனால் தான் நம்ம சம்பிரதாயத்தில் யோகாவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது அது க்ஷத்திரியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிராமணர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அமைதியான, சாந்தமான வாழ்க்கையை வாழணுங்கிற பொழுது யோகாசனம் அதற்கு பிரதானமாக இருக்கின்றது. அஷ்டாங்க யோகம் பிரதானமாக இருக்குது. அதனால் இந்த தியானம், ஞானம், மோட்சம் என்று விரும்புகிறவர்கள் சத்துவகுண பிரதானமாக இருக்கணும். அதனால் இந்த ஆலமரத்தடியில் அந்த நிழல்ங்கிறது சத்துவகுணத்தை குறிக்கிறது. ஆலமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய அந்த பரந்த நிழல்ங்கிறது உலக வாழ்க்கையினுடைய இந்த தாப்பம், சம்சார தாப்பம், பரபரப்பு இதில் இருந்து விலகின ஒரு அமைதியான நிலை அதை குறிக்கின்றது. அந்த மரத்தடியில் அமர்ந்து அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். சனகாதி ரிஷிகள் போகிற பொழுது அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அவருடைய ஒரு திருவடி முயலகனை மிதித்து கொண்டிருக்கின்றது, மற்றொன்று வீராசனமாக வீற்றிருக்கின்றது. பாறையில் அமர்ந்திருக்கிறார், ஒரு கால் தொங்கி இருக்கு, ஒரு கால் மடங்கி இருக்கின்றது. இடது கால் தொங்க போட்டும் வலது கால் மடக்கி இடது முழங்கால் மேலே வைக்கப்பட்டும் இருக்குது. அதுக்கு வீராசனம்னு பேர். இந்த வீராசன நிலையில் இருக்குது. அந்த இடது காலுக்கு கீழே ஒரு சின்ன உருவம், அரக்கன் மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அதுக்கு முயலக்கன்னு பேர். அது ஆணவ மலம் அல்லது அஜ்ஞானத்தை குறிப்பது. அஜ்ஞானத்தை உபதேசம் பண்ணி அஜ்ஞானத்தை அழிப்பவராக, அஜ்ஞானத்தை நாசம் செய்பவராக அல்லது மாயையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவராக இருக்கின்றார். திருவடி முயலகனை மிதித்து கொண்டிருக்கின்றது ஒரு திருவடி, மற்றொன்று வீராசனமாக இருக்கின்றது. 4 கைகளில் 4 கை இருக்கும். ஒரு வலப்பக்கம் ஒரு கை சின்முத்திரை தாங்கியும், வலது கையில் இப்படி சின்முத்திரைன்னு பேர். சுட்டு விரலும் பெருவிரலும் தொட்டு இருக்கிறது சின்முத்திரை. மற்ற 3 விரல்கள் தனியாக இருக்கும். சின்முத்திரையில்
இருக்கின்றார். தாங்கியும் அதற்கான விளக்கம் என்னன்னு அடுத்து பார்க்கலாம். சின்முத்திரை தாங்கியும் ஒரு கை ருத்ராட்ச மணிவடம் தாங்கியும் இருக்கும். இன்னொரு கையில ருத்ராட்ச மாலை வைத்திருப்பார். ஜபம் தியானம் என்பதற்கான குறியீடு. சின்முத்திரைங்கிறது தத்துவ ஞானத்துக்கான குறியீடு. ருத்ராட்ச மாலைங்கிறது ஜபம் தியானம் மனம் ஒருமுகப்படுவதற்காக நம்ம பண்ணுகின்ற சாதனைகள். அதற்கு சின்முத்திரை. ஆன்மீக சாதனைகளுக்கு குறியீடு சின்முத்திரை. நல்ல ஜபம் தியானம் இதெல்லாம் பண்ணி மனது ஒருமுகப்பட்டு இருந்தால் தான் தத்துவ ஞானத்தை நம்ம சிரவணம் பண்ண முடியும். அதனால சைவ சித்தாந்தத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம். யோகத்துக்கு அப்புறம் ஞானம். போல தாமச ராஜச குணங்கள்ல இருந்து நீங்குவதற்கு, அதிலிருந்து வெளியே வர்றதற்கு, அவற்றை கடந்து போவதற்கு சரியை கிரியைங்கிற கைங்கரியம் சொல்லி இருக்கு. சேவை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் யோகம் என்பது சத்துவ குணத்துல மனதை நிறுத்துவதற்கு, ஞானம் என்பது தத்துவ ஞானத்தை ஈஸ்வர ஞானத்தை பெறுவதற்கு. அதனால யோகம், அடுத்தது ஞானம். ஞானங்கிற பொழுது வேதாந்த சாஸ்திரங்களை தத்துவ சாஸ்திரங்களை முறைப்படி குருவிடமிருந்து கேட்டல், அதன் மூலம் பெறுகின்ற அறிவு, அது ஞானம். ஆனால் ஒரு கை இப்படி ஒரு கையில் ருத்ராட்ச மாலை, ஒரு கை சின்முத்திரை, அப்புறம் இன்னொரு கையில் அமிர்த கலசம் இருக்கும். இடது பக்கம் இல்லை, ஒரு கையில் அமிர்த கலசம் இருக்கும், அல்லது மான் இருக்கும், மான் மழு, அப்படி சில பேதங்கள் இருக்கு. இந்த தட்சிணாமூர்த்தி ரூபத்திலேயே 48 ரூபம் இருக்கு. 48 64 ரூபத்தில் தட்சிணாமூர்த்தி ஒன்றுனா அவர் எப்படி அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல, கையில் என்ன வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல வேறுபாடு உண்டு. ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொன்று இருக்கு. நம்ம கோயிலே சுற்றி வர்ற பொழுது பார்த்தா வீணா தட்சிணாமூர்த்தி கையில் வீணையோட இருக்கிறார். அப்புறம் யோக தட்சிணாமூர்த்தின்னு அதில் யோக பட்டம் இந்த சாஸ்தா மாதிரி காலமடக்கி அமர்ந்திருக்கிறார், அப்படி இருக்கு. அது இல்லாமல் நம்ம வித்யாபீட கதவு, பெரிய கதவு, வாசல் பெரிய கதவு இருக்கு. அந்த கதவுல இந்த 48 ரூபமும் இருக்கு. நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். ஆகம சாஸ்திரங்கள்ல நம்ம தமிழ்நாட்டு கோயில்களில் ஒவ்வொரு கோயிலையும் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத தொகுத்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் தட்சிணாமூர்த்தி என்னெல்லாம் ரூபங்கள் அப்படிங்கிறத பற்றி நூல் வெளியிட்டு இருக்காங்க ஆகம சாஸ்திரத்தோட அடிப்படையில். அதனால் நம்ம கதவுல பார்த்தாக்கா 2 கதவுலையும் 48 ரூபங்களும், தட்சிணாமூர்த்தியினுடைய 48 ரூபமும் அதில் நம்ம சின்ன சின்னதாக வைத்திருக்கிறோம். பார்க்கலாம், கவனிச்சு பார்த்தா தெரியும். இப்படி ஒரு கையில கலசம், ஒரு கையில சின்முத்திரை, ஒரு கையில ருத்ராட்ச மாலை, ஒரு பக்கம் இன்னொரு கையில வேத நூல்கள் சாஸ்திரத்தை வைத்திருக்கிறார் ஞானத்துக்காக. அது வேதமும் உள்ளது. இவரை யோக தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி எனவும் கூறுவர். யோக முத்திரை காட்டியிருக்கிற பொழுது யோக தட்சிணாமூர்த்தி. தும்புரு நாரதர் முதலியோருக்கு வீணையின் இலக்கணத்தை உணர்த்தியதால் வீணா தட்சிணாமூர்த்தி. வீணையினுடைய தத்துவம், மற்ற கலைகள் அதெல்லாம் கூட எடுத்து சொல்லி இருக்கிறார் குருவாயிருந்து. அதை காட்டுவதற்காக வீணா தட்சிணாமூர்த்தி கையில வீணையோட இருப்பார். சின்முத்திரையினுடைய தத்துவம். சித் முத்திரை, அதான் சின்முத்திரை. சித் என்பது ஞானம். ஞானத்தை கையால் காட்டும் அடையாளம் சின்முத்திரை ஆகும். ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று. இந்த ஜீவன் ஈஸ்வரனை அடைய வேண்டியவன். கை இருக்கு, 4 விரல்ல இந்த பெருவிரல் தனியா இருக்கு. அது ஈஸ்வர தத்துவம். கடவுள் உலகத்தை படைத்தவராக இருந்தாலும் அவர் அதற்கு ஒட்டாம தனியா இருக்கிறார். இந்த 4ல் 3 ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 தத்துவத்தை குறிக்கிறது. சுட்டு விரல் ஜீவ தத்துவத்தை, பசுங்கிற ஜீவ தத்துவத்தை குறிக்கிறது. இந்த பசுங்கிற ஜீவன் என்ன பண்றான், இந்த ஆணவம், கண்மம், மாயைன்னு அதோட சேர்ந்து இருக்கிறான். அதனால சம்சாரியா பந்தப்பட்டு இருக்கின்றான். இந்த ஜீவன் இந்த ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து, இந்த பாசங்கள்ல இருந்து விலகி ஈஸ்வரனை அடைய வேண்டும். அப்படி ஈஸ்வரன் அடைகிற பொழுது அங்கு பூர்ணத்துவமானது, நிறைவானது வருகின்றது. அதான் நடுவில் இருக்க வட்டம் காமிக்கும். நடுவில் இருக்க வட்டம் பூர்ணத்துவத்தை காமிக்கின்றது. அப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிற உலக விஷயங்கள், உலக பந்தங்கள்ல இருந்து, அகங்காரம், மமக்காரத்திலிருந்து விடுபட்டு அதிலிருந்து தன்னை பிரித்து விலக்கி ஈஸ்வரனோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஜீவன் பூர்ணமானவனாக, முழுமையானவனாக ஆகின்றான். அதான் சின்முத்திரையினுடைய குறியீடு. ஞானத்தை கையால் காட்டும் தத்துவம், காட்டும் அடையாளம் சின்முத்திரை ஆகும்.
சுட்டு விரலால் பெருவிரலின் அடியை சேர்த்து மற்ற 3 விரல்களையும் வேறாக ஒதுக்கி காட்டப்படும் முத்திரை. சுட்டு விரலால் பெருவிரலினுடைய இங்கே மேலே நுனி தொடலாம். இறைவனுடைய திருவடின்னு இருக்கா. சிலர் இப்படி அடியில் இங்கே தொடரார். இது இறைவன்னா இவருடைய திருவடின்னு. அதனால் விசிஷ்டாத்வைதம் இதிலெல்லாம் அவருடைய திருவடிகள் தான். அதனால் திருவடிகளை தொடரணும். இங்கேயோ முதல்ல ஈஸ்வரனோட சேரணும் அப்படிங்கிறது தான். ஈஸ்வரனும் நானும் ஒன்றுங்கிற ஞானம் வரணும். ஈஸ்வரனிடத்துல சரணாகதி அடைய வேண்டும். பெருவிரல் இறைவனையும் சுட்டு விரல் ஆன்மாவையும் குறிக்கிறது. மற்ற 3 விரல்களில் நடுவிரல் ஆணவ மலத்தையும் அணிவிரல்ங்கிறது மோதிர விரல் கண்ம மலத்தையும் சுண்டு விரல் மாயா மலத்தையும் குறிக்கும். ஆணவாதி மலங்களை விட்டு ஆன்மா இறைவனை அடைந்து இன்புறுவதை இச்சின்முத்திரை காட்டுகிறது. சின்முத்திரை இந்த உலக பந்தத்திலிருந்து அபிமானத்திலிருந்து பற்றுக்களை விடுத்து இறைவனோடு ஜீவன் தன்னை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது, இறைவனை சரணாகதி அடைகின்ற பொழுது அவன் இன்பத்தை அடைகின்றான். பேரின்பத்தை, பூர்ணத்துவத்தை, நிறைவை அடைகின்றான். இதற்கான பாட்டு. இதனை கச்சியப்ப முனிவர் மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயிர் அம்மலர்த்தாள் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அளதுளம் சிந்தியாதரோ. பாடல். மும்மலம் வேறுபட்டு, இந்த 3 மலங்கள்ல இருந்து வேறுபட்டு, அவற்றிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு ஒழிய, அது போக, அது நீங்குவதற்காக, வேறுபட்டு ஒழிய, அது நீங்குவதற்காக, அழிந்து போவதற்காக, மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல், அந்த இறைவனுடைய அழகிய திருவடி தாமரைகளை அடங்கும் உண்மையை, அதனுடைய இறைவனுடைய திருவடிகளை அடங்கும், அதில் ஒடுங்கும், அதில் லயமாகும் உண்மையை, அந்த தத்துவத்தை கைமலர் காட்சியில், கையில் இருக்க அந்த மலர் போன்ற கைகளுடைய காட்சியில் அந்த முத்திரையிலேயே வைத்திருக்கிறார். கதுவ நல்கிய செம்மலை அதுலம் அலது உளம் சிந்தியாரே. அதை தவிர சிந்தியாதரோ, செம்மலை அலது உளம் சிந்தியாதரோன்னு இந்த சின்முத்திரை தத்துவமானது கச்சியப்ப சுவாமிகளால் பாடப்பட்டிருக்கு என்ற பாடலில் நன்கு விளக்கியுள்ளார். பெருவிரலுடன் சுட்டு விரலை சேர்க்கும் பொழுது ஒரு வட்ட வடிவம் உண்டாகிறது. அது இரண்டல்ல ஒன்றே எனும் அத்வைதத்தை உணர்த்துகின்றது. ஜீவன்கிறது ஈஸ்வரன், ரெண்டு வேறு அல்ல, ஒன்றுதான். ஜீவன் ஈஸ்வரன் ஒன்றுதான். ஈஸ்வரன்ட்ட இருந்தால் ஜீவன் வந்தான். ஈஸ்வரனும் ஜீவனும் முழுக்க தனித்தனியானவர்கள் அல்ல. ஒரு நெருப்புல இருந்து நெருப்பு பொறி வர்ற மாதிரி விஸ்புலிங்கா இவன்னு உபனிஷத் சொல்லுது. நெருப்பு எரியுது, அதுல இருந்து நெருப்பு பொறிகள் பறக்கின்றன. அந்த நெருப்பு பொறி சின்னதாக இருக்கலாம், ஒரு துளியாக இருக்கலாம், நெருப்பு பிரம்மாண்டமாக பெரியதாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு துளி நெருப்பில் என்ன இருக்குது, அந்த பெரு நெருப்பில் என்ன இருக்கோ அதான் இருக்குது. அதனால் ஒரு துளி அப்படிங்கிறதுனால அது வடிவத்தில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறது என்னது, அதே நெருப்பு தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த பரம்பொருளில் இருந்து ஜீவன் ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு தனியாக விளங்கினாலும் உண்மையிலேயே உள்ள ஆத்மா அந்த நெருப்பு பொறி மாதிரி, அது பரமாத்மா தான். ஒன்று வேறுபட்டது. அடிப்படை தத்துவத்தில் வேறுபாடு இல்லை என்பது தான் அத்வைத்தம். அந்த அத்வைத்தத்தை காட்டுவது தான் இந்த சின்முத்திரை. இடக்கை அமுதம், இடது கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசம் மல நீக்கம் செய்து சிவானந்தத்தை நுகரச் செய்வதையும், இந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலத்தையும் நீக்கி, அப்போ மும்மலமும் நீங்குகின்ற பொழுது அங்கே என்னது, சிவானந்தமானது கிடைக்கின்றது. அது அமிர்தம். அமிர்தம் சாப்பிட்டா மரணம் இல்லாத வாழ்க்கை, நிறைவு, மகிழ்ச்சி, நிம்மதி, பேரின்பம், அந்த தத்துவத்தை அது குறிக்கின்றது. அதனால் இந்த மும்மலங்களையும் விட்டு சிவன சரணாகதி அடைந்த சிவானந்தமாகி அமிர்தமானது அந்த ஜீவனுக்கு கிடைக்கும். அதனால் கொடுக்கறதுக்கு தயாராக வைத்திருக்கிறார். அமிர்த கலசத்தை கையில் வச்சிருக்கிறார். சரணாகதி அடைஞ்சா உடனே கொடுத்துருவார்.
ருத்ராட்சமணி சிவஞானத்தில் நிலைத்து ஐந்தெழுத்து எண்ணுவதையும், அதனால் ஜபத்தை குறிக்கின்றது. ஜபம் தியானம் என்று சிவஞானத்தை பெற வேண்டும் என்று அதிலேயே மனதை லயப்படுத்துவதற்கு பஞ்சாட்சர ஜபத்தை குறிப்பதாக, அதை ஜபம் பண்ணணும் என்பதை குறிப்பதற்காக அந்த ருத்ராட்ச மாலையானது இருக்கின்றது. முயலகனை மிதித்தல் ஆணவ மலத்தை மிதித்தலையும் வீராசனம் எங்கும் யாம் யாவருக்கும் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்னும் பெருமிதத்தையும். அந்த வீராசனம் கம்பீரமான அந்த ஈஸ்வர தத்துவத்தை, சகலத்தையும் ஆளுகின்ற அந்த தத்துவத்தை குறிக்கின்றது. ஞானத்தையும் கல்லால் நிழல், அந்த கல்லால மரத்தினுடைய நிழல் நம்மள சொன்னேன். ரஜோகுணம் தமோகுணங்கள் அண்டாது சத்துவகுணத்தை சார்ந்திருத்தலையும், இந்த ஜீவன் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற வெயிலை தாபத்தை விட்டு சத்துவகுணத்தை சார்ந்து சத்துவகுணத்தின் அடியில் இருக்கக்கூடிய இறைவனை அடைய வேண்டும். சத்துவகுணத்துக்கு ஜீவன் வர வேண்டும். இறைவன் சதா சத்துவகுண ஸ்வரூபமாக அவர் இருக்கிறார். சுத்த சத்துவம்னு சொல்லுவோம். ஈஸ்வரனும் மாயையினாலான உடலை கொண்டவர் தான், மாயா உபாதியை கொண்டவர் தான் ஈஸ்வர சரீரம் என்பதும். ஆனால் அங்கே எப்பொழுதுமே சத்துவ பிரதானமாக இருக்குது, சத்துவகுண பிரதானமாக ஈஸ்வர உபாதி இருக்குது. அதனால் அவர் எப்பொழுதுமே ஞானம் உடையவராக இருக்கிறார். ஆனால் ஜீவன் இந்த ரஜோகுணம் தமோகுணத்தில் மயங்கி போகிறதுனால, அதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை அறியாதவனாக, ஆத்மாவை அறியாதவனாக சம்சாரியாக இருக்கிறான். அதனால் தன்னுடைய சாதனைகளால், பயிற்சியினால், முயற்சியினால் ஜீவன் ரஜோகுணம் தமோகுணங்களை விட்டு சத்துவகுணத்திற்கு வர வேண்டும். சத்துவகுணத்துக்கு அந்த சத்துவகுண ஸ்வரூபமாக இருக்கின்ற சத்துவகுணத்தை மேலோங்க சத்துவகுணம் மிகுதியாக இருக்கின்ற குருவை, ஈஸ்வரனை சரணாகதி அடைந்து அவரிடமிருந்து தத்துவ ஞானத்தை உபதேசமாக பெற வேண்டும். ரஜோகுணம் தமோகுணங்கள் அண்டாது சத்துவகுணத்தை சார்ந்திருத்தலையும் தென்முகம் அகோரமுகம் ஆதலால் பயத்தை அகற்றிவிட்டு அருளை கொடுப்பதையும் உணர்த்துகின்றன. அதனால் தென்முகம்ங்கிறது இந்த ஈஸ்வரனுடைய பஞ்சமுகங்களில் தெற்கு நோக்கி இருக்கிறது அகோரமுகம். அது இந்த கோரம், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோரத்தெல்லாம் நீக்கி, பயத்தெல்லாம் நீக்கி நமக்கு அருளை கொடுப்பதாக அது இருக்கின்றது. மரண பயம் முதலான எல்லா பயங்களையும் நீக்கி அருளை கொடுப்பதாக இருக்கின்றது. மரணமற்ற பெருவாழ்வை கொடுப்பதாக அது இருக்கின்றது, உணர்த்துகின்றது. அருளை கொடுப்பதையும் உணர்த்துகின்றன. அதனால் இந்த தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருக்கிறதுனால அவருக்கு மௌன குரு அப்படின்னு பேர். மௌனமாக இருந்து உபதேசம் பண்ணுறார். நாம் மௌனமாக இருக்கிறதுக்கான தத்துவத்தை, மௌனத்தை அடைவதற்கான தத்துவத்தை உபதேசம் பண்ணுகின்றார். மௌனம்ங்கிறது மனோமௌனம், மனது பரபரன்னு இல்லாமல் இது அது அப்படி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இல்லாமல் மனது சாந்தத்தை, மௌனத்தை அடைவதற்கான தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். அதையும் மௌனமாக இருந்து உபதேசம் பண்ணுறார். அதனால் மௌன குருன்னு பேர். நல்லா தாய்மானவர் பாடலை பார்த்தாக்கா சின்மயானந்த குரு, மௌன குரு வணக்கம் அப்படின்னு பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த சின்மய தத்துவத்தை காமிக்கிறதுனால சின்மயானந்த குரு, மௌனமாகவே அதை உபதேசம் பண்ணதுனால மௌன குருன்னு பேர். தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தடியில் அமர்ந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் முதலியோர்களுக்கு மோன நிலையிலேயே ஐயங்களை நீக்கி உணர்த்தி அருளினார். அதனால் மௌனமாக இருந்தேன் அந்த சனகாதி ரிஷிகள். ஏன்னா அவர்கள் ரிஷிகள், ரொம்ப பேசணுங்கிறது இல்லை, பேசணுங்கிறதே இல்லை. சின்முத்திரையை காமிச்ச உடனே அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். அதனால் மௌனமாகவே உபதேசம் பண்ணார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். ஏற்கனவே வேதம் முதலான அனைத்து ஞானங்களையும் உடையவர்களா அவர்கள் இருக்கிறார்கள். கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய். அந்த பிரம்மபதம் வாக்குக்கு எட்டாததாக இருக்கின்றது, பூர்ணமானதாக இருக்கின்றது. வேதாந்தத்துக்கும், வேதமும் ஏன்னா சப்த ரூபம் தான், அதனால்
அந்த சப்தம் கடந்த மௌனத்தை சொல்லுவதாக இருக்கின்றது. அதனால மறைக்கு அப்பாலாய் சப்தம் கடந்த மௌனமா பிரம்மம் இருக்கு. அந்த வேதம் முதலான வேதாந்தம் முதலான சாஸ்திரங்கள் அந்த மௌனமான பரம்பொருளை, மௌனமான தத்துவத்தை பல சப்தங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றன. அதனால வேதம் சப்த ரூபமா இருக்கு. ஆனா வேதம் காட்டுகின்ற உபதேசம் என்னது? மௌன ரூபமா இருக்கின்ற பரம்பொருள் இறைவன். மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை, எல்லாமாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாமரூபங்கள் எல்லா ஜீவராசிகளாகவும் எல்லா பொருள்களாகவும் அவரே இருக்கின்றார். அதே சமயம் அவற்றை கடந்தவராகவும் அவைகள் இல்லாமலும் அவர் இருப்பவராக இருக்கிறார். அல்லதுமாயினா, இந்த தங்கம் நகை இருக்குன்னா தங்கம் எல்லா நகைகளாகவும் இருக்கின்றது, அப்புறம் நகை இல்லாமலும் இருக்கணும். நகைங்கிற சிருஷ்டி தோற்றம் இல்லாத பொழுதும் தங்கம் இருக்கு. ஆனால் நகையானது தங்கம் இல்லாமல் இருக்காது, நகைகள் தங்கம் இல்லாமல் இருக்காது, தங்கமானது நகைகள் இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்வரன் இறைவன் உலகம் இல்லாமலும் இருப்பார், அவரே உலகமாக விளங்கி கொண்டும் இருக்கிறார். அதனால் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை, அப்படி இருப்பதனை, இருக்கின்ற பரம்பொருள் தத்துவத்தை, பரபிரம்ம தத்துவத்தை இருந்தபடி இருந்து காட்டி, தான் அமர்ந்திருந்தபடி அவர் அதுவாகவே இருந்து, அந்த மௌனமாக அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருந்து அதை சின்முத்திரை மூலமாக எடுத்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை, அவர் வாயை திறந்து உபதேசம் எதுவும் பண்ணலை, சின்முத்திரையை காட்டியே அந்த பரம்பிரம்ம தத்துவத்தை உபதேசம் செய்தார், காட்டினார். அதனால் சொல்லாமல் சொன்னவரை, அப்புறம் என்னென்ன நினையாமல் நினைந்துன்னா, அதனால் அதை தியானம் பண்ணி சகுணமாக நமக்கு அந்நியமாக அதை தியானம் பண்ணாமல் நம்மளுடைய சொரூபமாக ஆத்மாவாக அதை நினைத்தல், நானாக அறிதல். அதில் நினையாமல்னா நம்ம புறத்தில் இருக்க விஷயங்களை நினைக்கிற மாதிரி நினைக்காம, அதுவே அவரே நமது ஆத்மாவாக இருக்கின்றார், அது இல்லாமல் நான் இல்லை, அதுதான் இருக்குன்னா. அதனால் நான் அதை தியானம் பண்ணுறேன் சிந்தனை பண்ணுறேங்கிறது இல்லை, அதுதான் இருக்கின்றது என்று தியானம் செய்தல், என்று அறிதல். அதனால் நினையாமல் நினைந்துனா பவத்தொடக்கை வெல்வாம், பிறவியை வெல்வோம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சி மாறி மாறி வருகின்ற அந்த சுழற்சியை வெல்வோம், பிறவாத நிலையை அடைவோம் என்ற திருவிளையாடல் புராண வாக்கால் அறியலாம். தட்சிணாமூர்த்தியை ஞானசம்பந்தர் எப்படி பாடுறாருன்னா, ஏரிசையும் வடவாளின் கீழிருந்து அங்கு இருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருளை உரைத்து ஒளிசேர் நெறி அளித்தோன். ஒளிசேர்ன ஞானத்தை காட்டுகின்ற, ஞானத்தை அடைகின்ற நெறி, அந்த சம்பிரதாய முறையை, அந்த தத்துவ ஞானத்தை உபதேசிக்கின்ற முறையை கொடுத்தவர். எப்படி குரு சிஷ்யனுக்கு இந்த பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, சிருஷ்டி தத்துவத்தை, ஜீவ தத்துவத்தை எடுத்து சொல்லணும்னு அவர் இருந்து முதல்ல உபதேசம் பண்ணி காமிச்சாராம். அதனால் குரு பரம்பரையினுடைய தொடக்கம் அதுதான் சதாசிவ சமாரம்பாம் என்று நம்ம குரு பரம்பரையை சொல்கிறோம். தட்சிணாமூர்த்தி ஆதி குருன்னு அவர் தான் முதல் குரு. எப்படி இந்த ஜீவன், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன், ஆணவ கண்ம மாயை மும்மலங்களோட இருக்கிற ஜீவன், அதனால் இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற ஜீவன், பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் இருக்கக்கூடிய ஜீவன், அதிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைதல் என்ற அந்த ஞான மார்க்கத்தை, ஞான நெறியை, வேத நெறியை எடுத்து கொடுத்தவன். முக்தியாகிய ஒளியை, மோட்சத்தை அடைவதற்கான அந்த வேத நெறியை எடுத்து உபதேசித்தார். அதனால் நான்மறை பொருளை உரைத்து, வேதங்களுடைய அந்த நெறியை, அந்த தத்துவத்தை, எதற்காக சிருஷ்டி, எதற்காக மனித வாழ்க்கை என்பதை உபதேசித்து அருளினார். யாருக்கு? இருவருக்கு இறங்கினார். இருவருன்னா 2 4 பேர் சனகாதி ரிஷிகள். எங்கிருந்து? வடவாளின் கீழிருந்து, அந்த வட விருட்சத்தினுடைய அடியிலிருந்து நமக்கு வேத நெறியை உபதேசித்திருக்கின்றார், அருளி இருக்கின்றார். அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா, ஒளி சேர்ன ஒளி, அந்த ஒளி பிரம்ம ஒளி, ஞான ஒளி, அதை சேர்வதற்கான நெறியை உபதேசித்திருக்கின்றார் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாட்டு.
மாணிக்க வாசகருடைய பாட்டு, நன்றாக நால்வருக்கு நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான். அதனால் நால்வருக்கும் நான்மறை வேதத்தினுடைய உட்பொருளை, தாத்பரியத்தை, பிரம்ம தத்துவத்தை ஆலமரத்தின் அடியிலிருந்து அன்று உபதேசம் செய்தார். அதனால் இது தட்சிணாமூர்த்தி தத்துவம். அதுக்கப்புறம் சிவன் கோயிலில் நடராஜ பெருமான் பார்க்குறோம். நடராஜனும் சிருஷ்டி தத்துவத்தை குறிக்கின்ற ரூபம், அதனுடைய தத்துவத்தையும் பார்த்துருந்தாங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாகிய அரூப சிவம், அரூபமா நிர்குண பிரம்மமாக இருக்கின்ற அந்த பரமசிவம் சதா சிவமாகிய அருவுருவ திருமேனியை கொண்டது. ஆனால் இது சிவலிங்கம்ங்கிறது அருவுருவ திருமேனி, அதற்கு சதாசிவம்னு பேர். அரூப சிவம் நிர்குண பிரம்மம், இந்த சிவலிங்கம் அருவுருவம், அதுக்கு சதாசிவம்னு பேர். அதுவே ஐந்தொழிலை நடத்த ஆனந்த தாண்டவம் புரியும் அற்புத நடராஜர் ஆகியது. அவரை நடராஜ ரூபமா முழுசா உருவ தத்துவமா வந்தார், அதுதான் நடராஜர். எதற்காக? ஐந்தொழிலை நடத்த, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுக்கிரகம், படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில், அதோட மறைத்தல் அருளல், ஐந்தொழில்களை இறைவன் செய்கின்றார். பஞ்சகிருத்தியன், பஞ்சகிருத்திய பராயணாய நமக என்று நாமத்தில், அவருடைய நாமத்தில் ஒன்று பஞ்சகிருத்திய பராயணர், ஐந்தொழில்களை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி பண்ணுறாருன்னா, சோகமாக பண்ணலை, ஆனந்த தாண்டவம் புரியும். அது ஆனந்தமாக மகிழ்ச்சியாக லீலையாக ஒரு கொண்டாட்டமாக வேடிக்கையாக விளையாட்டாக பண்ணுகின்றார். நாம தான் அது புரியாமல் சோகத்தில் இருக்கிறோம். புரிஞ்சு கொண்டால் ஆனந்தம்தான். பகவானுடைய நடனம்தான் இந்த உலகம், பகவானுடைய நடனம், பகவானுடைய லீலை, பகவானுடைய ஆட்டம் தான் உலகம்னு புரிந்து கொண்ட அது மகிழ்ச்சி தான். உலகத்தில் நம்ம எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக பார்க்க முடியும். அண்டங்கள் அனைத்தும் இயங்கி கொண்டிருப்பதனாலேயே அனைத்து உயிர்களும் இன்ப வாழ்வு நடத்துகின்றன. அதனால் உயிர்கள் இருக்கிறது, இயங்கிறது, மகிழ்ச்சியை அடைகிறது, அனுபவிக்கிறது எல்லாம் உலக இயக்கத்தை மையமாக கொண்டது. அந்த உலக இயக்கத்தை அண்டங்கள் முதல் அணுக்கள் வரை இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதனால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள் எல்லாமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, சுழன்று கொண்டே இருக்கின்றது. இவ்வியக்கத்திற்கு உரிய காரணம் அல்லது மெயின் ஸ்பிரிங் எதுவென அறிய முடியாது ஐன்ஸ்டீன் முதலிய விஞ்ஞான பேராசிரியர்கள் மயங்கினர். எதனால் உலகம் இயங்குகின்றது? எல்லாம் ஜடம்னாக்க அதில் எப்படி இயக்கம் வந்தது? எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கேன். ஜடம்னாக்க அசையாமல் இருக்கணும். ஜடப்பொருள்னா நம்ம கல் மண்ணெல்லாம் நகராமல் இருக்குங்கிறோம். வாஸ்தவமாக என்னது? அதெல்லாம் அணுக்களால் ஆனது, அணுவோ இயங்கி கொண்டே இருக்கிறதுன்னு. இப்போ உலகத்தில் எல்லாமே ஒரு இயக்கம் உடையதாக இருக்கின்றது. அப்போ அந்த இயக்கத்திற்கு எது காரணம் என்று விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கு. சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, தெரியவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன? அம்பலக்கூத்தனின் ஆனந்த கூத்தாலேயே அணுக்களின் ஏகதாள நடனம் நடைபெறுகிறது என்று அறிந்ததும் அத்திருவுருவை அகத்தும் புறத்தும் கண்டு கழித்தனர். அதனால் யோகிகள், ஞானிகள் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால, சாஸ்திரத்தினுடைய உதவியினால ஒரு பரம்பொருள், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு பரம்பொருள் இருந்து இவைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது என்று உணர்ந்து அதை மனதில் தியானம் செய்து அதை அகத்தும் புறத்தும் கண்டு ஆனந்த கழிப்படைந்தனர். அதனால் அம்பலக்கூத்தன், கூத்து அப்படின்னாலே நடனம் என்ற அர்த்தம். அதனால் அம்பலம்ங்கிறது ஆகாசம். அதனால் இந்த பிரம்மாண்டமான ஆகாசத்தில் அனைத்து பொருட்களையும் படைத்து அவைகளை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார். அதுவே அவருடைய நடனம். அதான் அம்பலக்கூத்தன். அவன் எல்லா உலகங்களையும் படைத்து அவற்றுள் ஐம்பெரும் பூதங்களை அமைத்து அவற்றை தனது திரு உருவில் கொண்டு விளங்கினார். அதனால் இந்த பிரபஞ்சமே அவருடைய சரீரமாக இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம், விராட் ரூபம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது தான் இறைவனுடைய உடல், இறைவனுடைய பேருடல் இந்த பிரபஞ்சமே. அவனது வழக்கை உடுக்கை படைத்தல் தொழிலை
உணர்த்துகின்றது. வலது கையில் உடுக்கை வச்சிருக்கிறார் டமரு, அது சிருஷ்டியை காட்டுகின்றது. உடுக்கையின் ஒளி ஓம் ஓம் என முழங்குகின்றது. ஓம் எனும் பிரணவமே படைப்புக்கு மூல காரணம். இதெல்லாம் ஓம்ங்கிற சப்தத்திலிருந்து இந்த சிருஷ்டியானது வந்தது. சப்தங்கிறது தான் நமக்கு மூலம்னு சொல்கிறோம். நாதம் ஓம்ங்கிற ஒளி தான் அதிலிருந்து தான் எல்லா சப்தங்களும் வந்தது. எல்லா சப்தங்களுக்கு உரிய பொருட்களும் அந்த ஓம் என்ற தத்துவத்திலிருந்தே வந்தன, ஓம் என்ற சப்தத்திலிருந்தே வந்தன. அதனால பிரணவமே படைப்புக்கு மூல காரணமாகும். ஆகாசத்தோட குணமாக சப்தத்தை சொல்கிறோம். சப்தங்கிறது ஆகாசத்தோட குணம். ஆகாசம்தான் மூல இருந்தது, சப்தம்தான் இருந்தது. அப்புறம் அதனுடைய பரிணாமம் தான் மற்ற பூதங்கள், எல்லா உலகப் பொருட்களும். அதனால் ஓம்ங்கிற பிரணவத்தில் இருந்து தான் அனைத்தும் வருகின்றன. அந்த ஓம்ங்கிற பிரணவம் உடுக்கை ஒளியிலிருந்து வந்தது. அந்த உடுக்கைங்கிறது அந்த சிருஷ்டி தத்துவத்தை குறிக்கின்றது. மற்றொரு வழக்கை அபயகரமாக அமைந்திருக்கின்றது. இன்னொரு கை அபயகரம், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறதா அது இருக்கின்றது. அபயகரம் அது எல்லாவற்றையும் நானே காத்து கொள்ளுகின்றேன், எதற்கும் அஞ்ச வேண்டாம் என காட்டுகின்றது. அதனால் அபயகரம்ங்கிறது எதற்கும் அஞ்ச வேண்டாம்னு காட்டுவது. இடக்கை ஒன்றில் தீ அமைந்துள்ளது. இடது கையில் ஒரு கையில் தீ ஆனது இருக்கு, நெருப்பு. அது உயிர்கள் இளைப்பாறுவதன் பொருட்டு அழித்தல் தொழிலையும் நானே செய்கிறேன் என்பதை உணர்த்துகின்றது. அதனால் அழித்தல் சம்ஹாரத்தை பண்ணுவதில் அது காட்டுகின்றது. இந்த சரீரம், ஒரு ஜீவன் ஒரு சரீரத்திலிருந்து அதற்கு புண்ணிய பாபத்தை அனுபவித்த பிறகு அந்த சரீரத்திலிருந்து விடுதலையை கொடுத்தல், அதான் மரணம். அதில் அழித்தல்ங்கிறது ஒரு சரீரத்திலிருந்து ஜீவனை விடுவிக்கிறது, பயன்படாத ஒரு சரீரத்திலிருந்து விடுவிக்கிறது, அது மரணம். அது பயன்படுத்துகிற மாதிரி இன்னொரு நல்ல சரீரத்தை, புதிய சரீரத்தை கொடுக்கிறது, அது சிருஷ்டி, பிறப்பு. மற்றொரு இடக்கை உயிர்களுக்கு முக்தி பேற்றை அருளும் திருவடியை காட்டுகின்றது. இன்னொரு இடக்கை முக்தி பேற்றை அருளும். அதனால் ஒன்று அபயகஸ்தம், இன்னொன்று வரதகஸ்தம். அபயகஸ்தம், வரதகஸ்தம் இப்படி இருக்குனாக்கா இது அபயகஸ்தம், இது வரதகஸ்தம். வரம் கொடுக்கறது, வேணுங்கிறத கொடுக்கறது. சிவபெருமான் முக்தியை ஞானத்தை கொடுத்து ஞானத்தின் வாயிலாக முக்தியை அருள்பவர். வலது கால் அபஸ்மாரம் என்னும் முயலகனை மிதித்து நிற்கின்றது. அதனால் முயலகன்னு பார்த்தோம். இன்னொரு பேர் அபஸ்மாரம்னு பேர். அது உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு தக்கவாறு இறைவன் ஊட்டும் மறைத்தல் தொழிலை அறிவுறுத்துகின்றது. அதனால் அந்த நடராஜ பெருமானுடைய காலு கீழே இருக்கக்கூடிய முயலகன் அவன் இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அது அவன் செய்த புண்ணிய பாபத்தினுடைய விளைவு. அதை ஈஸ்வரன் அந்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் இன்ப துன்பத்தை கொடுக்கிறார். அப்படி இன்ப துன்பத்தை மாற்றி மாற்றி கொடுப்பது என்பதுதான் மறைத்தல் என்பது. அந்த தொழிலை காட்டுவதாக இருக்கின்றது. இடது தூக்கிய திருவடி, இடது கால் தூக்கிய திருவடியா இருக்கு. ஆன்மாக்களுக்கு இறைவன் முக்தியை அளிக்கும் அருளல் தொழிலை காட்டுகின்றது. அதனால இப்படி இன்ப துன்பம்ங்கிற இருமையிலிருந்து விடுபட்டு பேரின்பத்தை அடைதல், பிறவாத நிலையை அடைதல் என்ற அருளை காட்டுவதாக தூக்கிய திருவடி இருக்கின்றது. இதனை தோற்றந்துடியதனில் தோயுன் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம் ஊற்றமாய் ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பதத்தே நாடு என்ற உண்மை விளக்க பாடலால் அறியலாம். இப்போ சொன்ன இந்த தத்துவம் இந்த ஒரே பாடலில் சொல்லி இருக்கின்றார். தோற்றம் துடியதனில், துடிங்கிறது உடுக்கை, அது தோற்ற தத்துவத்தையும் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே, அந்த ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறத அக்னி தத்துவத்தில் காட்டுகின்றார். அங்கியிலே சம்ஹாரம் ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பது, ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பது, அங்கியிலே சம்ஹாரம். தோற்றம் துடியதனில் அங்கியிலே சம்ஹாரம். ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம், மறைத்தல் என்பது ஊன்றிய பாதம்.
முக்தி நான்ற மலர்பதத்தை தூக்கிய திருவடி முக்தியை முக்தி அருளல் என்பதை காட்டுகின்றது என்பது சைவ சித்தாந்த விளக்குகின்ற உண்மை விளக்கம்ங்கிற நூல். அதில் இருக்கிற பாடல். ஐம்பெரும் பூத்தங்களில் அவன் நிறைந்து விளங்குகின்றான் என்பதனை திருவாச்சகத்தில் ஒரு பாட்டு. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. வெளிங்கிறது ஆகாசம், ஆகாசத்தில் ஒரு தத்துவம் சப்தம்ங்கிறது. ஆகாசத்தில் சப்த ரூபமாக ஈஸ்வரன் இருக்கிறார். வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வழிங்கிறது காற்று, காற்றுக்கு 2 குணம் இருக்கு. ஒன்று சப்தம், இன்னொன்று ஸ்பர்ஷம். காற்று வீசுகிற பொழுது நமக்கு சப்தம் கேட்கிறது. ஏன்னா ஆகாசத்திலிருந்து காற்று வந்தது. ஆகாசத்தோட குணம் சப்தம். அதிலிருந்து காற்று வர்ற பொழுது ஆகாசத்தோட குணமான சப்தத்தையும் அது கொண்டு இருக்கு. அப்புறம் அதற்குன்னு ஒரு குணம் ஸ்பர்ஷம். ஆகாசத்தை நம்மளால் உணர முடியாது, தொட்டு உணர முடியாது. காற்று நம்மளால் தொட்டு உணர முடியும். காற்றுக்கு 2 குணம், சப்தம் ஸ்பர்ஷம். தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. ஆகாசம் காற்றுக்கு அடுத்து அவைகளிலிருந்து வந்தது நெருப்பு. நெருப்புக்கு அந்த காரண குணங்கள் ஆகாசம் காற்று அதனுடைய மூல குணம், அதோட குணமும் நெருப்பிடத்தில் இருக்குது. நெருப்பில் சப்தம் இருக்குது, எரிகிற பொழுது சப்தம் கேட்கும். நெருப்பை நம்மளால் ஸ்பர்ஷம் தொட்டு பார்க்க முடியும். அப்புறம் நெருப்புக்கான குணம் ரூபம், வடிவம். காற்றை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, உணர்தல் மட்டுங்கிறது தான் முடியும். ஆனால் நெருப்பை கண்ணாலையும் பார்க்க முடியும். அதனால் நெருப்புக்கு 3 குணம். ஒன்று பார்த்தல், ரூபங்கிறது இருக்குது. ஸ்பர்ஷம், தொட்டு உணர முடியும். அப்புறம் சப்தம், காதால் கேட்டும் உணர முடியும். படபடா சடச்சடானது எரியறதையும் நம்மளால் கேட்க முடிகின்றது. அதுக்கப்புறம் நெருப்பிலிருந்து வந்தது நீர். நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி. தண்ணியில் 4 குணம் இருக்குது. ஆகாசத்தோட குணம், மற்ற காற்று அக்னியோட குணமும் இருக்குது. தண்ணீர் ஓடுற பொழுது சப்தம் கேட்குது சலசலன்னு. அப்புறம் அதில் தொட்டும் நம்மால் உணர முடியும், குளிர்ச்சி வெப்பத்தை உணர முடியும். அப்புறம் அதற்குன்னு ரூபம் இருக்குது. தண்ணீரை வடிவம் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது, கண்ணுக்கும் அது விஷயமாக இருக்குது. அப்புறம் தண்ணீருக்கு சுவைங்கிறது இருக்குது. தண்ணீரோட டேஸ்ட் நாக்குக்கு விஷயமாக இருக்குது. கைக்கு தொட்டு உணர்வதற்கு கைக்கு விஷயமாக இருக்குது. காதுக்கு விஷயமாக சப்தமாக கேட்க முடியும். தண்ணீர் விழுறது சத்தம் கேட்குது, கண்ணால் பார்த்து உணர முடியும். அப்புறம் அதுக்குன்னு சுவை இருக்குது, சுவைத்தும் உணர முடியும். அதனால் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அப்போ தண்ணீரில் இந்த 4 குணங்களாக யார் இருக்காருன்னா ஈஸ்வரன் தான் இருக்கிறார். அப்புறம் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. இந்த பூமி பிருத்திவி இந்த 4 தத்துவங்களுக்கு பிறகு 4 அதிலிருந்து வந்ததாக இருக்குது. அதனால் பூமிக்கு 5 குணமும் இருக்குது. பூமியை தோன்றுனா சத்தம் வரும், தொட்டு நம்மளால் உணர முடியும். பூமிக்கு ரூபம் இருக்குது, பூமிக்கு சுவை இருக்குது. பூமிக்கே ஆன குணம் மனம், வாசனை. வாசனைங்கிறது பூமியோட இயல்பான குணம். அதில் இருந்தான செடிகள்லாம் வருது, மலர்களெல்லாம் வர்றது பூமியிலிருந்து. அது ஒரு ரசத்தை எடுத்துக்கொண்டு தான் சுவை, இந்த வாசனைங்கிறது வருகின்றது. அதனால் பூமியிலையும் பூமியிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் இந்த 5 குணங்கள் இருக்குது. இந்த 5 குணமாக ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குணமாக இப்படி இருக்கிறது யாருன்னா ஈஸ்வரன் என்று எனும் திருவாச்சகத்தால் அறியலாம். நம்ம உடம்பும் இந்த பஞ்சபூதத்தினால் ஆனதாகத்தான் இருக்குது. நம்ம அனுபவிக்கிற உலகமும் இந்த 5 விஷயங்களை கொண்டதாகத்தான் இருக்குது. இதற்கு மேலே ஒன்றும் கிடையாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்ங்கிறதுக்கு விஷயமாக இருக்கிறது என்னது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்ங்கிற 5 தான். அந்த 5ஆக இருக்கிறது யாருன்னா ஈஸ்வரன் தான். அதனால் நாமும் அதுதான். இந்த உலகமாக நமக்கு அனுபவிக்கிற விஷயமாக இருக்கிறதும் அவர்தான். இதனை பஞ்சலிங்க ஸ்தலங்களில் அமைத்து காட்டுவர். இப்படி இருக்கிறார், ஒன்றொன்றிலையும் ஒவ்வொரு தத்துவமாக இருக்கிறார், பஞ்சபூதங்களாக அவர் தான் இருக்கிறார்னு காட்டுறதுக்கு தான் பஞ்சலிங்க ஸ்தலங்கள்னு தனியாகவே ஒவ்வொரு பூதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 5 ஸ்தலங்கள் சிவஸ்தலங்களில் பஞ்சலிங்க ஸ்தலங்கள் இருக்குது. நமக்கு தெரியும் பிருத்திவி ஸ்தலம் திருவாரூர். திருவாரூர் மண் தத்துவத்தை குறிக்கிறது. அப்பு திருவானைக்காவல்ல ஜல தத்துவமாக இருக்கிறார், ஜலத்துக்கு நடுவில் இருக்கிறார். தேயூர் அக்னி தத்துவம் நமக்கு தெரியும், திருவண்ணாமலையே அக்னி ரூபமாக தான் இருக்குது. அப்புறம் வாயு
திருக்காளகத்தி, காளகஸ்தியில வாயு தத்துவம், வாயுலிங்கமாக இருக்கிறார். ஆகாசத்தில் சிதம்பரம், ஆகாசம்னாலே ஆகாச தத்துவம் தான் சிதம்பரம், சித் அம்பரம் தான் சிதம்பரம், சிதாகாசம் பொன்னம்பலம்லாம் சொல்கிறோம். சிதம்பரம் என்பதை சித் அம்பரம் என கொண்டு சிதாகாசம் என உணரலாம். அம்பரம்னா ஆகாசம்னு அர்த்தம், ஆகாசத்துக்கு ஒரு வார்த்தை அம்பரம், சித் அம்பரம் சிதம்பரம். சித் ஆகாசம், சிதாகாசம்னு அர்த்தம், ஆகாச தத்துவம். நம் உடம்பில் இருதயத்தில் இருக்கும் பரவெளி இதனை உணர்த்துகின்றது. நம்ம இருதயத்தில் ஒரு அங்குஷ்ட, ஒரு கட்டை விரல் அளவு இடைவெளி இருக்குது. அதில் ஆகாச தத்துவமாக அங்கே ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசத்தில் பரமாத்மா இருக்கின்றார். அதனால் இதுக்கு வந்து தகராகாசம்னு பேர். உபனிஷத்தில் இதை பற்றி விரிவான விளக்கம் இருக்குது. தகராகாசம் அப்படின்னு பேர். தகர வித்யா என்றே உபனிஷத்தில் இதை பற்றி விரிவாக சொல்கிறது. அங்கே தான் அதான் ஆத்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம். ஹிருதயாகாசத்தில் அவர் தகரமாக, அந்த ஹிருதயாகாச ரூபமாகவே அவர் இருக்கின்றார். அதனால் தகராகாசம் அவரிடத்துல தான் அந்த ஹிருதயாகாசம், அதில் தான் அனைத்து உயிர்களும் இருக்கின்றன. அதான் சிதாகாசம், அனைத்தும் அதில் தான் இருக்கு. அனைத்துள்ளும் அவர் இருக்கிறார், அவரிடத்தில் தான் அனைத்தும் இருக்கின்றன. ரெண்டுமே, அனைத்துள்ளும் அவர் இருக்கிறார், அவரிடத்திலேயே அனைத்தும் இருக்கின்றன. ஆகாசம் எங்கே இருக்குன்னா, எதை திறந்தாலும் உள்ள ஆகாசம் இருக்கு தானே. எல்லாம் எதை திறந்து பார்த்தாலும், எந்த டப்பா சின்ன இதாக இருந்தாலும், எதை இருந்தாலும் உள்ள ஒரு இடைவெளி ஆகாசம் இருக்குது. அணு ஓடிக்கொண்டு இருக்குன்னா, அணுக்குள்ளே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இயங்கி கொண்டு இருக்குது, ஓடிக்கொண்டு இருக்குன்னா ஸ்பேஸ் எல்லாம் எப்படி ஓடும்? இப்போ அதற்குள்ளே ஆகாசம் இருக்குது. அப்புறம் இந்த சூரியன், நட்சத்திரம், இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது? ஆகாசத்தில் தான் இருக்குது. அதனால் அதை எல்லாவற்றுள்ளும் அவர் இருக்கிறார், அவரிடத்திலேயே அனைத்தும் இருக்கின்றன. அதை உணர்த்துறது ஆகாசம். அதனால் ஆகாச தத்துவம், சிதாகாசம், தகராகாசம் அல்லது சிதம்பரம். இந்த தகராகாசத்தில் ஒரு சித்து பொருள் உள்ளது. சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பலத்திலும், சிதம்பரத்தில் இருக்கிறத பொன்னம்பலம்னு சொல்கிறோம், மதுரை வெள்ளியம்பலத்திலும், திருவாலங்காடு ரத்ன சபையிலும், திருநெல்வேலி தாமிர சபையிலும், திருக்குற்றாலம் சித்திர சபையிலும் நடனமிடும் நடராஜனே நமது சித்தத்திலும் நடனம் புரிகின்றார். நமக்கு உள்ள இருந்து நமக்கும் இந்த உடலை இயக்குகின்ற, உடலை தாங்குகின்ற ஈஸ்வரனாக அவர் உள்ளே இருந்து நடத்துகின்றார். அந்நடனம் நின்றுவிட்டால் நமது இயக்கமும் நின்றுவிடும். அதனால் அவர் நிறுத்தணும்னு நினச்சி நிறுத்தினார்னா அவ்வளோதான், காலையில் எந்திரிக்க மாட்டார். தூங்குனவர் காலையில் மூச்சை நிறுத்தினார்னா நின்று போச்சுன்னு. அதனால் நாம் ஏதோ உடம்பை நடத்திக்கிட்டு இருக்கிறா நினைக்கிறோம். உண்மையிலே நம்மளால் சுண்டு வரலை கூட அவர் இல்லைன்னா அசைக்க முடியாது. அவருடைய சங்கல்பம் இல்லைன்னா சாதாரண சுண்டு வரலை கூட நம்மளால் அசைக்க முடியாது, கைகால அசைக்க முடியாது. அவர் தான் உள்ளே இருந்து இவைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இவன் ஓய்வின்றி எப்போதும் திருநடனம் புரிகின்றான் என்பதனையும், இவனது ஆட்டத்தால் அண்டங்கள் அனைத்தும் ஆடுகின்றன என்பதையும் திருமந்திரத்தால் அறியலாம். அதில் பாட்டு இருக்கு. வேதங்களாட மிகு ஆகமமாட, கீதங்களாட கிளர் அண்டம் ஏழாட, பூதங்களாட புவனம் முழுதுமாட, நாதங்கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே. தத்துவமாட சதாசிவம் தானாட, சித்தமும் ஆட சிவசக்தி தானாட, வைத்த சராச்சரம் ஆட மறையாட அத்தனும் ஆடினான் அம்பலக்கூத்தே. நடராஜர் பஞ்சாட்சரத்தில் நடனம் செய்கின்றார். அவரது திருவடியில் நகரமும், நடராஜ தத்துவத்திலேயே நமசிவாய இருக்கு அப்படின்னு திருமந்திரத்தில் ஒரு பாடல். திருவடியில் நகரமும், உதரத்தில் மகரமும். நமசிவாயத்தில் மாங்கிறது உதரம், நாபியில. தோளில் சிகரமும், தோள்ங்கிறது ஷி என்ற தத்துவத்தை குறிக்கிறது. திருமுகம், முகம் வந்து வாவும். திருமுடியில், அவருடைய திருமுடியில் யாவும் விளங்குகின்றன. அதற்கு ஒரு பாட்டு. ஆடும்படிக்கே நல் அம்பலத்தானையனே, நாடும் திருவடியில் நகரம் கூடும். நா என்பது இருக்கு. மகரம் உதரம், மாங்கிறது உதரம் வயிறு. வளர்தோல் சிகரம், நமசிவாயில ஷி வந்து தோல். பகரு முகம் வா, முகம் வந்து வா. முடி எப்பார், முடி யா. அதனால் நமசிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரம் நடராஜ தத்துவத்தில் இருக்கின்றது என்ற பாடல் உணர்த்துகின்றது.
இந்த நடனம் என்று சொல்லுகின்ற பொழுது நடனத்தில் 2 வகை உண்டு. லாஸ்யம், தாண்டவம் என்று. மகளிர் ஆடுவது லாஸ்யம் எனவும், லாஸ்யம் நடனத்தில் அம்பாள் ஆடுற நடனத்துக்கு லாஸ்யம்னு பேர். அதனால் லாஸ்யா அப்படின்லாம் பேர் வைக்கலாம். லாஸ்யம்ங்கிறது சஹஸ்ரநாமத்திலையும் உண்டு. லாஸ்யம்னா அம்பாள் ஆடக்கூடிய நடனத்துக்கு லாஸ்யம், பெண்கள் ஆடுகின்ற நடனத்துக்கு லாஸ்யம்னு பேர். ஆண்மகன் ஆடுவது தாண்டவம் என்றும் கூறப்படும். சிவ தாண்டவம், ருத்ர தாண்டவம்னு சொல்கிறோம். மாயா மலத்தை ஓட்டி கண்ம மலத்தை சுட்டு ஆணவ மலத்தை வலி அடங்க அமுக்கி அருளால் ஆன்மாவை மேலே எடுத்து ஆனந்த கடலில் மூழ்கி இருக்க செய்வதே திரு நடனத்தின் கருத்தாகும். இந்த நடனம்ங்கிறத எது குறிக்கிறது என்றால், மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பாதந்தானே. அதனால் அவருடைய நடனத்தில் என்னன்னா, மாயா மலத்தை ஓட்டினா, மாயையாகிய மலத்தை ஓட்டணும்னா அது சுத்தமாக இல்லாமல் பண்ணிடணும். மாயா மலம் அவித்யா அஜ்ஞானம், அதை நாசம் பண்ணணும். அப்புறம் கண்ம மலத்தை சுட்டு, கண்ம மலம்ங்கிறது நாம் செய்த புண்ணிய பாப்பம்ங்கிற வினை, அதை என்ன பண்ணணும், அதை வறுத்த விதையை ஆக்கிறதுனால சுட்டுனா நெருப்பில் போட்டு சுடுற மாதிரி அதை மாயை அவித்தை அஜ்ஞானத்தை முழுக்க நாசம் பண்ணணும். அதனால் மாயா மலத்தை ஓட்டி அதை உதறி சுட்டு புண்ணிய பாப்பத்தை விதையை வறுத்துட்டா அப்புறம் அது முளைக்காது. அதனால் புண்ணிய பாபத்தை ஞானத்தீயால் வறுக்க வேண்டும். அதனால் கண்ம மலத்தை சுட்டுனா, ஆணவ மலத்தை வலி அடக்கி, ஆணவம்ங்கிற அகங்காரத்தை வலி அடங்க அமுக்கின, சுட்டு மலம் சாய அமுக்கின, அது ஈஸ்வரனிடத்தில் லயமாக்கி, நான்கிற ஜீவபாவத்தை ஈஸ்வர போதத்தினால அதனிடத்தில் லயமாக்கி ஒடுக்கி அருள் தான் எடுத்து, அதனால் அருளானது மேலோங்க, சிவபோதமானது ஆத்மபோதமானது மேலோங்க, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னது, ஆனந்தம். அதான் ஆனந்த கடலில் மூழ்கி, அந்த ஆனந்ததான் நான் தாண்டவம் நடனம். அதனால் மகிழ்ச்சியின் ஆத்ம ஞானத்தினால மனது நிறைவடைந்து இருக்கிறது, அதுதான் ஆனந்த தாண்டவம், ஆனந்த நடனம். ஆனந்த கடலில் மூழ்க இருக்க செய்வதே திரு நடனத்தின் கருத்தாகும். முடிச்சிடலாம். அண்டங்களையும் பகிரண்டங்களையும் ஆட்டி வைக்கும் ஆற்றல் வாய்ந்த அம்பலவன் அடியார்க்கு எளியவனாய் வந்தருள் புரியும் அருமையும் உடையவன் என்பதனை நந்தனார், பெற்றான், சாம்பன் இவர்களுக்கு காட்டிய பேரன்பினாலும் சேரமான் பெருமானுக்கு சிலம்பொலி காட்டி அருள் செய்தமையினாலும் சேக்கிழார் பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் இயற்ற உலகலாம் என அடியெடுத்து கொடுத்தமை முதலியவற்றாலும் அறியலாம். இன்னொரு பாட்டு இருக்கு, முடிச்சிடலாம். இக்கூத்தனின் முழு உருவும் கண்டு கழித்த நாவுக்கரசர் பாட்டு 1. குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறுப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றாள் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜ பெருமாருடைய அந்த தத்துவம், அதை கண்டு ரசித்து பாடுகிறார். அது அப்படி பாடணும். அதனால் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுற பொழுது இந்த தத்துவங்கள்லாம் நினச்சி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அது அடியார்களுக்கு அதனால் எப்படி ஒரு ஆனந்தம் வந்ததோ அந்த ஆனந்தம் வரும். பெருமனே போனோம், கும்பிட்டோம், பிரசாதம் வாங்கினோம், வந்தோம் அப்படின்னு இல்லாமல் கோயிலில் தரிசனம் பண்ணுற பொழுது இதெல்லாம் நம்ம நினைக்கணும். அதெல்லாம் மனசு உருகி நெஞ்சு உருகி பார்க்கணும். அதுதான் திருமூலர் திருமூலர் இது முதல்ல பாடினது நாவுக்கரசர் பாட்டு. திருமூலர் அதையே சொல்கிறார். புலி கண்டவர்க்கு புனலூரு மாபோல் கழிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் துளிக்கும் அருங்கண்ணீர் சோர் நெஞ்சுருக்கும் ஒளிக்குள் ஆனந்த அமுதூரும் உள்ளத்தேன. புலி கண்டவர்க்கு புனலூரும் மாபோல். புலினா புளியை வாயில் போட்டால் என்ன ஆகும், பார்த்தாலே மற்ற புளி கண்டவருக்குண்ணா சாப்பிட வேணாம், புளியை பார்த்தாலே புளியம்பழத்தை பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுதுன்னா, வாயில் போட்டால் சொல்லவே வேண்டியதில்லை. அது மாதிரினா புளி கண்டவர்க்கு புனலூரும், புனல்னா தண்ணீர் வாயில் எச்சில் ஊறுற மாதிரினா கழிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் பகவான்
ஆனந்தமாக அந்த நடனம் ஆடுறார். அதை பார்ப்பவர், அதை பார்த்தாலே நமக்கு ஆனந்தம் வந்துடுது. குழந்தைகள் விளையாடுறதை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வந்துடுது இல்லை? இது மாதிரி பகவானுடைய திருநடனத்தை பார்க்கிற பொழுது பக்தனுக்கு மனசில் மகிழ்ச்சியான துளிக்கும் அருங்கண்ணீர் சோர் நெஞ்சுருக்கும் மனதை உருக்குவதா பக்தியினால் பகவானுடைய நடனத்தை பார்க்கிற பொழுது கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் பெருகுகின்றது, மனது உருகுகின்றது. இந்த தத்துவத்தெல்லாம் நினைச்சாக்கா அந்த பக்தியினால் மனது உருகும். ஒளிக்குள் ஆனந்தத்து அமுது ஊறும் உள்ளத்தே, மனதில் ஆனந்த அமிர்தமானது ஊறும், பொங்குகின்றது என்று திருமூலர் பாடுறார். ஆதலால் நாமும் இத்தகைய தத்துவங்களும் மாண்புகளும் வாய்ந்த ஆனந்த கூத்தனின் அடி மலரினை கண்டு கழித்து ஆனந்தித்து வழிபட்டு உய்வோமாக. இன்றைக்கு தட்சிணாமூர்த்தி தத்துவம், அது மேலான ஞானத்தை பிறவா நிலையை கொடுக்கக்கூடிய தத்துவம், அதை பார்த்தோம். அப்புறம் நடராஜ பெருமான் சிருஷ்டி தத்துவம், சகுணமாக தெளிவாக இருக்கக்கூடிய ரூப தத்துவம், இரண்டையும் நம்ம பார்த்துருக்கிறோம். மேற்கொண்டு சிவன் சந்நிதியில் இருக்கிறது இது விநாயகர், முருகன் என்ற மற்ற தேவதைகளையும் பார்க்கிறோம். அதனுடைய தத்துவங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम।